தனது வெற்றிக்கு காரணமானவர் தன்னுடைய தாயார் என ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரத கானா சபாவில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் அன்னையர் தின நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இதில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி, நல்லி சில்க்ஸ் நிறுவனர் நல்லி குப்புசாமி, எழுத்தாளர் சிவசங்கரி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி, அன்னையர் தினத்தில் தன்னுடைய அம்மா விசாலாட்சியை நினைவு கூறுகிறேன் என்று தெரிவித்தார். தான் படிக்கின்ற காலத்தில் தனது அம்மா சமையல் அறையை விட்டு வெளியே வந்ததே இல்லை என்றும், தனது வெற்றிக்கு காரணமானவர் தன்னுடைய தாயார் என்றும் காமகோடி தெரிவித்தார். அம்மாங்கிறவ நமக்கு எல்லா, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரே ஒரு சோல் உலகத்தில் அது அம்மா தான். பல விஷயத்தில் ஆதிசங்கரர் வேதத்தை சொல்லறதே வேதத்தை அம்மானு சொல்லியிருக்கார். சங்கீத சாஸ்திரத்தில் ஸ்ருதௌ மாதா லயஃப் பிதா, ஸ்ருதியை அம்மானு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி இல்லாமல் பாட முடியுமா? பாட முடியாது. அந்த ஸ்ருதி ஸ்டேஜில் நன்னா சேர்த்துட்டா அந்த கச்சேரிக்கே ஒரு தெம்பு வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதுதான் அம்மா. என்னோட அம்மாவை இன்னைக்கு நினச்சிக்கிறேன், விஷாலாட்சி அம்மா. நான் காலேஜில் படிக்க போன +2 +1 ஆரம்பித்து நான் பிஹெச்டி முடிகிற வரையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் சமையல் உள்ளியும் இது எங்கள் வீட்டை விட்டு வெளில போல, இங்கே போனது ஒன்று காஞ்சி மடத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாமே காமகோடி 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 அப்படியே இருந்தா எங்கள் அம்மா. அவங்கள இந்த தருணத்தில் நான் நினச்சிக்கிறேன். இங்கே அத்தனை தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம். இதனைத் தொடர்ந்து பேசிய எழுத்தாளர் சிவசங்கரி, தான் எழுத்தாளராக இங்கு இருப்பதற்கான காரணம் தனது தாயார்தான் என பெருமிதம் தெரிவித்தார். தனது தாயாரிடம் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வல்லபாச்சாரியார் தன்னுடைய மதுராஷ்டகத்தில் சொல்வார், கண்ணனை கண்கள் இனிமை, அவர் பாட்டு இனிமை, அந்த யமுனை இனிமைன்னு கண்ணனோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இனிமைம்பா. அந்த மாதிரி தான் அம்மா. அம்மாவை பற்றி பேசுகிறது இனிமை, அம்மாவை பற்றி நினைக்கிறது இனிமை, அம்மா செஞ்ச காரியங்களை சொல்கிறது இனிமை. அம்மானா இனிமை தான். எனக்கு முரளி செய்கிற அத்தனை நிகழ்ச்சிகளை விட ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த தாய்மையை போற்றுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா தோணி இருக்கும்? எங்கள் அம்மா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி சிவசங்கரி எழுத்தாளராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட ஜீன்ஸ். எங்கள் அம்மா பாடுவா, எழுதுவா, எல்லாம் பாடுவா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மாமியார் ரொம்ப கொஞ்சம் கொடுமையானவர். எங்கள் அம்மா திருட்டுத்தனமாக கதை எழுதி வச்சு ஒழிச்சு போகலாம். அதை எடுத்து கிழித்து அடுப்பில் போட்டுட்டு குடும்ப பொண்ணுங்களுக்கெல்லாம் கதை எதுக்கும்பா. அதனால் எங்கள் அம்மாவால் நிறைவேற முடியாத ஆசைகள் எல்லாம் என் மூலமாக என் அம்மா கொஞ்சம் நிறைவேற்றின்றா.